ஒரு ஓனர் லேபருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறது தான் ஓனருடைய வேலைகளாக இருக்கணும். அப்போ தான் அந்த வேலைகள் கொடுத்த வேலைகள் ஒழுங்காக நடக்கும். ரோபோ மாதிரி வேலை பாரு, ரோபோ மாதிரினா என்ன? கொடுத்தா வச்சுருக்கா, கொடுத்தது வச்சுருக்கியா? கொடுத்து வச்சது மாதிரி ரோபோ மாதிரி வேலை பார்க்குற மனுஷன் இல்லை. மனுஷனுக்கு பசி எடுக்காதா? அவனுடைய தேவைகள் இருக்காதா? வீட்டு வாடகைகள், கடை வாடகைகள், சுய தேவைகள் இதெல்லாம் இருக்காதா? பணம் கொடுக்க வேண்டாமா? வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல மட்டும் வாய் வருது, பணம் கொடுக்க வாய் வர மாட்டுது. பிறருடைய சூழ்நிலையை அறிந்து செயல்படக்கூடியவன் தான் மாமனிதன். அவன் சூழ்நிலையை வெளியே சொல்லியும் இன்னும் கொடுக்காம காலதாமதம் பண்ணா அவன் மனுஷனே கிடையாது. நீ கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன், மறுத்து விடுவேன். எனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் அது கிடைக்கலனா அது எதுவாக இருந்தால் நான் தூக்கி எறிந்து விடுவேன் குப்பையில். என் உடம்புல வலு இருக்கு, நான் உழைச்சி சாப்பிட்டுக்கிருவேன். நீ கொடுத்து நான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. யாரும் எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். என்னுடைய உழைப்பை இறைவன் வேஸ்ட் பண்ண மாட்டான். அதனால நீ அந்த ரூபாயை வச்சு நீ சந்தோஷமா இவ்வுலகில் வாழ்ந்து கொள். நான் எப்பயுமே என்னுடைய வழி, என்னுடைய தலைவன் வழி எவ்வளியோ அவ்வளி இந்த தொண்டனுடைய வழியே. நாங்கள் என்னைக்கு ஆடம்பரமாக வாழணும்னு ஒருபோது நான் ஆசைப்பட்டதே கிடையாது என் வாழ்நாள். நீ பெரிய கோடீஸ்வரன் சொல்லி உன்னை நான் லவ் பண்ணல. நான் பார்க்கல, நீ சாதாரண ஆளாத்தான் எனக்கு தெரிஞ்ச. அதுக்கப்புறம் தான் நீ உன்னுடைய இதை காட்டின. நீ பெரிய கோடீஸ்வரி அப்பயே தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நான் என்னுடைய அன்பை சொல்லியிருக்க மாட்டேன். நான் உங்க நேசிக்கிறேங்கிறத நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். எப்பயுமே என் தகுதிக்கு தகுந்த மாதிரி நான் பார்ப்பேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்? நான் ஆடம்பர வாழ்க்கையை நான் விரும்பவில்லை, வசதியான வாழ்க்கையை நான் விரும்பவில்லை. என் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பியது கிடையாது. வந்தாலும் அவர் அதை ஏற்றுக்கொண்டது கிடையாது. ஏற்றுக்கொண்டாலும் அவர் அதை யூஸ் பண்ணது கிடையாது.